இன்றைக்கான மினி பிளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்தில் டக்குன்னு எடுத்துருங்க. தண்ணியெல்லாம் இருத்துட்ட பிறகு ஒரு பவுலில் சேர்த்துட்டு கூட இந்த மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூட காஷ்மீரி சில்லி பவுடர் வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேக்னேட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு காலிஃப்ளவர் எல்லாம் ரோஸ்ட் பண்ணியாச்சு. இந்த டைமில் நம்ம வந்துட்டு ஒரு பேன் வச்சு அதில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து காலிஃப்ளவர் வறுத்த எண்ணெய் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த எண்ணெயை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டை வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு கூட ஒரு 1/2 குடமிளகாய் மட்டும் கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க. விதையெல்லாம் எடுத்துருங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே நம்ம வந்துட்டு ஒரு வெங்காயம் சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் சில்லி சாஸும் கூட சோயா சாஸ் வந்து 1 டீஸ்பூனும் டொமேட்டோ சாஸ் வந்துட்டு 1.5 டீஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதை நல்லா தண்ணி கலந்துட்டு நல்லா கரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ கிரேவி வந்து கொஞ்சம் திக்காயிரும். இப்போது நல்லா வந்து அதெல்லாம் வதங்கிட்ட பிறகு நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த, அதாவது காலிஃப்ளவர் 65 பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் எடுத்து சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக டொமேட்டோ சாஸ் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.